சுதேசி மித்ர நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராம்ராஜ். நான் வந்து காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா OSM. OSM என்றது என்ன வந்து ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங். அதாவது வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் கல்வி இருக்கு இல்லையா, நம்ம பள்ளி கல்வி, அதில் வந்து CBSE என்ற போர்டு இருக்கு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் நம்ம CBSE ஸ்கூலோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17th of February 2026 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ஸ்கூல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற தருவாயில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து 9 February 2026 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புது இதை கொண்டு வந்திருக்காங்க, ரூலை கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னலி நம்ம ஸ்கூல்ல போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா மாணவர்கள், இந்த மாணவர்ஸ் வந்து எழுதுற பேப்பர்ஸ், அவங்க வந்து எழுதுற ஆன்சர் ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஒரு பண்டிலா வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. அதாவது கரெக்ஷன் பண்றதுக்காக, எக்ஸாம்ஸோட பேப்பர்ஸை கரெக்ட் பண்றதுக்கு வந்து பண்டில்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு அசைன் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க இந்த பேப்பர்ஸ் எழுதுற ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் வடிவத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் போட்டு நம்ம டீச்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து ஆக்சஸ் கொடுத்து கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மாணவரோட பேரண்ட்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் வந்து இப்போ கொண்டு வந்தது தவறு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இது வந்து ட்ரையல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இது வரைக்கும் பண்ணலை. ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங்ன்றது பெருசாக வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இந்த ப்ரொசீஜர் இது வரைக்கும் இல்லை, இந்த ப்ராசஸ் இது வரைக்கும் வந்து எங்கேயுமே வரலை. திடீர்னு வந்து எக்ஸாம் கிட்ட நெருக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் என்ற ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா வந்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12வது வகுப்புல படிக்கிற மாணவர்கள் ஏற்கனவே வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து எனக்கு சீட் கிடைக்குமா, மெடிசின்ல வந்து நான் நீட் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற எண்ணத்துல வந்து ஏற்கனவே வந்து பயத்திலையும் அச்சத்திலையும் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த ஒரு வாரத்துக்கு போர்டு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் கொண்டு வராங்க. அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நியாயமான கேள்வி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு புது ப்ராசஸ் கொண்டு வந்தாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது பரிசோதனைகள்லாம் நிறைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ஒரு போர்டு எக்ஸாமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். பட் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலந்தாய்வு வந்து நிறைய ஸ்கூல்ஸ் கூட கலந்தாய்வு பண்ணலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோவர் கிளாஸஸ், அதாவது வந்து 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு அந்த மாதிரி கிளாஸஸ்ல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பரிசோதனை பண்ணிருக்கோம். அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு, அதுவும் போர்டு எக்ஸாமுக்கு சர்ப்ரைசிங்காக ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இது சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து CBSE ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கவில்லை. இது வரைக்கும் டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் நாலேஜஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களோட சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இல்லை வேற என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதுல நாலேஜ் இருக்கும். பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒர்க் பண்ற நாலேஜஸ் கம்மியா இருக்கும். ஸோ யூஸ்வலி என்ன ஆகும், பேப்பர்ஸ் எடுத்து வந்து அவங்க வந்து படித்து பார்த்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து அந்த கரெக்டான ஆர்டரில் இல்லைன்னா கூட அவங்க வந்து படிக்கும்போது வந்து அவங்க அந்த கொஸ்டினுக்கு ரெலிவெண்ட்டாக ஆன்சர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ் பண்ணி அவங்க வந்து மார்க்ஸ் போடுவாங்க. பட் இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கும்போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுதுற ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிரும். அப்போ வந்து அந்த குவாலிட்டியில அதை பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து அதில் கையால் எழுதுன ஹேண்ட் ரைட்டிங். இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ண வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பொதுவாக பேப்பர்லேயே வந்து கையால் எழுதுன வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்கேன் பண்ணும்போது இன்னும் குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த நம்ம எதிர்பார்க்கிற அந்த பேட்டர்ன்ல வந்து அந்த ஆன்சர் எழுதப்படலை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மார்க்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா மார்க்ஸ் போட வேண்டிய ஒரு நிலை உருவாகும். கம்ப்யூட்டர்ல ஆட்டோமேட்டடா வந்து மார்க்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 1700க்கு ஒரு 1180 வாங்குற இடத்துல வந்து 1140 1130 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30-40 மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு பேப்பரை வந்து கரெக்ட் பண்றாங்கன்னா அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா வந்து மொத்த பேப்பர் வந்து எந்த ஆர்டர்ல எழுதிருக்காங்க, என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணிருக்காங்க, என்னென்ன டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஓவரால் ஒரு ஸ்டூடெண்டோட இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் கிடைக்கும். அதே மாதிரி டயக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டயக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே என்னென்ன வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு, என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றது
பார்த்து தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமாகும். அது இல்லாம பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த டிஜிட்டல் மோட்ல கம்ப்யூட்டர்ல வந்து கரெக்ஷன் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அவங்க தொடர்ந்து வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் உருவாகும். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இதுவே இல்லை, என்னது ட்ரைனிங்கே கொடுக்கப்படல. அப்போ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து ஒரு 12வது படிக்கிற மாணவர்கள் அவங்க வந்து படிச்சுட்டு ஒரு காலேஜ் ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அதாவது நீங்க வந்து ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு இந்த வருஷம் தான் வந்து அவங்க காலேஜுக்கு போகணும். அப்போ வந்து அவங்களோட ஃபியூச்சர், அவங்களோட எதிர்காலமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 12வதுல எடுக்க போற மார்க்ஸ் வச்சுதான் வந்து அவங்க எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கப்படும். அப்போ இந்த மாதிரி ஒரு 12வது படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, அட்வான்ஸா வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம, ஒரு நோட்டீஸ் கொடுக்காம, இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கா வந்து ஒரு போர்டு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் கொண்டு வருது கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து, பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குறையாவும் ஒரு புலம்பலா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைக்கு ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து அனுமதிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஏன் வந்து இதை வந்து பண்றாங்க அப்படின்றது முழுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து இது நான் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் வந்து பண்ணவே கூடாது அப்படின்றது சொல்ல வரல. ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் இல்ல நீங்க ஒரு புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, ஒரு ப்ராசஸ் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா நீங்க லோவர் கிளாஸஸ்க்கு கொண்டு வாங்க. இந்த போர்டு எக்ஸாம் இல்லாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிட் டெஸ்ட், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ், தேர்ட் செமஸ்டர் அந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துட்டு ஒரு 1 or 2 years நல்லா அது வந்து ட்ரையல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு டீச்சர்ஸ்க்கு கன்வீனியன்டா இருக்கா, டீச்சர்ஸ்க்கு வந்து அடிக்குவேட்டா ட்ரைனிங் கொடுத்துருக்கா, டெக்னாலஜிஸ் ஒர்க் ஆகுதா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கா, அப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் ஷீட்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா லோட் ஆகுதா, அவங்களால வந்து எஃபிஷியன்டா ஹேண்டில் பண்ண முடியுதா, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து செக் பண்ணாம நைட்டோட நைட்டா முடிவு பண்ணி, அதுவும் வந்து 12th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திடீர்னு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வரது வந்து கண்டிப்பா வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து அவங்களோட லைஃப்ல உருவாகும். என்னதான் வந்து மாணவர்கள் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அவங்க பர்ஃபார்ம் அதாவது அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து எல்லாருமே ஒரு மன அழுத்தத்துல இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எழுதுனதுக்கு அப்புறம் கொண்டு வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா மார்க்ஸ் குறைஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங்னாலதான் வந்து இந்த மார்க் எல்லாம் வந்து குறைவா வந்திருக்கு, மதிப்பெண்லாம் வந்து குறைவா வந்திருக்குன்ற சந்தேகம் கண்டிப்பா மனசுல எழும். அதனால வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா இந்த வருஷம் இந்த முன்னெடுப்பை வந்து கைவிட்டுட்டு முதல்ல வந்து இந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் வந்து லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து ட்ரை பண்ணி ஒரு 2 years வந்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வரணும். அதுவும் டைரக்டா போர்டு எக்ஸாம் கொண்டு வரக்கூடாது. பிகினிங் ஆஃப் தி இயர், ஃபார் எக்ஸாம்பிள் 12th வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிகினிங் ஆஃப் தி இயர் யூனிட் டெஸ்ட், பிரிலிமினரி டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செமி ஆனுவல் எக்ஸாம்ஸ், இதுக்கெல்லாம் பண்ணிட்டு போர்டு எக்ஸாம் கொண்டு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க மார்க்கிங் எப்படி நடக்குது. அதே மாதிரி டீச்சர்ஸை வந்து இது எப்படி வந்து ஏபிளா ஹேண்டில் பண்ணும், எஃபெக்டிவ்லி எஃபிஷியன்ட்லி எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி பண்ணும்போது தான் வந்து ஒரு டெக்னாலஜி, ஒரு ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் தி டீச்சர், ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி வந்து வின்-வின் சிச்சுவேஷன் அமையும். அதனால வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து இது கண்டிப்பா வந்து இதை கைவிடணும். இந்த வீடியோ வந்து மாணவர்களோட பெற்றோரோ வந்து இந்த வீடியோகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்களோட ஒரு ப்ரிஷியஸான கமெண்ட்டை வந்து தயவுசெய்து வந்து இதுல எழுதுங்க. அது இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.